அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி கேரட் ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கேரட்டை தோல் சீவிட்டு சின்ன சின்னதாக நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் உப்பு கொஞ்சம் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சுருங்க. நல்லா ஊறட்டும். நம்மளுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், பட்டை, கிராம்பு, சர்க்கரை, ஜீரகம், வெந்தயம், கடுகு, எலுமிச்சப்பழம் இதெல்லாம் எடுத்துக்குவோம். எலுமிச்சப்பழ சாறு புளிப்புக்காக எலுமிச்சப்பழ சாறு எடுத்துக்குவோம். நல்லா ஊறிடுச்சு. இது கேரட்டில் உப்பு போட்டு ஊற வச்சாச்சு. எலுமிச்சப்பழமும் அரை மூடி எடுத்துக்குவோம். எல்லாத்தையும் கடுகு வெந்தயத்தை வெயிலில் நல்லா காய வச்சு அதை மிக்சியில் போட்டு தூள் பண்ணிக்கலாம். எல்லா பொடியும் ஒன்றா போட்டு தூள் பண்ணிக்குவோம். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், ஜீரகம், சர்க்கரை, பட்டை, கிராம்பு எல்லாத்தையும் ஒன்றா போட்டுக்கலாம். போட்டு தூள் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு வாணலில் தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் நல்லா சூடு பண்ணிக்கிட்டு இந்த அரைச்சி வச்ச பொடியெல்லாம் போட்டு கிளறிக்கலாம். நல்லா கருக்க விடாமல் பார்த்துக்குங்க. கருக விடாமல் சீக்கிரமாக அடுப்பு நிப்பாட்டிடுங்க, இல்லைன்னா கசந்துடும். இப்போ இந்த கேரட் அரிஞ்சு வச்ச கேரட் உப்பு போட்டு ஊற வச்சோம்னா அது தண்ணி இல்லாமல் புழிஞ்சிட்டு இதில் போட்டுக்கலாம். எண்ணெய் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, கேரட் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்தமாரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது 5 நாளில் கேரட் ஊறுகாய் ரெடி ஆகிடும். 5 நாள் கழித்து எப்படி இருக்குதுன்னு நான் காட்டுறேன், பாருங்கள். இது 3 நாளில் எப்படி இருக்குது. இந்த ஊறுகாய் டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது 5 நாளில் இந்த கேரட் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு.